கடகராசி. கண்ணீர் விட்டு அழுதது, கண்ணீர் விட்ட கண்ணீர் விட்டு அழுத உடம்புக்கு ஒரு பன்னீரை தெளித்து நாம் சாங்கியம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். எந்தெந்த வகையில நம்ம அசிங்கப்பட்டோம், எந்தெந்த வகையில கேவலப்பட்டோம், எந்தெந்த வகையில வெக்கப்பட்டோம், வேதனைப்பட்டோம், துயரப்பட்டோம், அத்தனைக்கும் இழந்ததை எல்லாம் ஈட்டெடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். அத்தனைக்கும் இழந்ததையெல்லாம் ஈட்டெடுக்கக்கூடிய கடகராசிக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல சிறப்பான விசுவாச ஆண்டு. குழந்தை பாக்கியமானாலும் சரி, திருமணம் ஆனாலும் சரி, தொழிலானாலும் சரி, வெளிநாடானாலும் சரி, உங்க சம்பந்தப்பட்ட, நான் ஏற்கனவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான். உங்களுக்கு வேண்டிய சங்கு, உங்களுக்கு வேண்டிய வெந்நீர பொருட்கள், உங்களுக்கு வேண்டிய தானியங்கள், உங்களுக்கு வேண்டிய வெளிநாடு. கடகலக்கணம் விருச்சிக ராசி 100% வெளிநாடு. கடகலக்கணம் தனுசு ராசி 100% வெளிநாடு. மீன லக்கணம், கடகலக்கணம், விருச்சக லக்கணம், ஜலலக்கணம், காற்று ராசி, இதெல்லாம் வெளியே போகக்கூடியது. எலிஜிபிலிட்டி வேறு ஒவ்வொன்றையும் நம்ம முன்னோர்கள் பகுத்து வச்சிருக்காங்க. அப்ப லக்னாதிபதி எங்க இருக்காரு? உடனே லக்கணம் மீனத்துல நீச்சமாயிட்டாரு. கடகத்துக்குரிய செவ்வாய் விருச்சக ராசி தானே பேசுறோம். அப்ப கடகராசிக்கு விருச்சகத்துல நீச்சமாயிட்டாரு அப்படி மட்டும் நினைக்காதீங்க. சந்திரனும் செவ்வாய் நீசப்பங்கம் பரிவர்த்தனை யோகத்துல வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். பரிவர்த்தனை யோகத்துல வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமா நீங்க போக மாட்டீங்களா? அப்ப அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுக்கு ஒரு மகத்தான செயலை கொடுக்கும், நல்ல வருவாயை கொடுக்கும். திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு வேலவனை கும்பிடும், வல்லக்கோட்டை முருகனை கும்பிடும், வாழ்வில் உயர்வு கொடுக்கும். எல்லா ஆலயங்கள்லும் செவ்வாய்க்கிழமை சொல்லுவாங்க முருகனுக்கு, ஆனா வல்லக்கோட்டில மட்டும் வெள்ளிக்கிழமை போகும். ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும். வெள்ளி 48 வெள்ளி ஒரு மண்டலம் போங்க, எங்க போனாலும். அதுக்காக 48 நீங்க போயிட்டே இருக்க வேண்டாம். ஒரு தடவை போங்க, ஒரு தடவை இன்னொரு இடத்துக்கு போங்க, இன்னொரு வெள்ளிக்கிழமை போல இன்னொரு தடவை போங்க. டோட்டல் 48. இதை பண்ணி வாங்க. கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு பூச நட்சத்திரத்துக்கு முருகன் கோயிலுக்கு போங்க, புனர்பூசத்துக்கு குருவை கும்பிடுங்க, ஆயிலத்துக்கு என் அன்னை உமையவள் வாராகியை கும்பிடும், வளம் பெற்று வாழுங்கள். இழுப்பண்ணில தீபம் போடுங்க. வாராகிக்கு இழுப்பண்ணில தீபம் போடுங்க. இழுப்பண்ணில தீபம் போட்டு வெற்றி வகை சூடுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும்.